அடுத்தபடியாக வந்து விஜய் சாருடைய பையன், அதாவது ஜேசன் சஞ்சய், அவருடைய டைரக்ஷனில் சந்தீப் கிருஷ்ணன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு ஆமாம். ஸோ அந்த படம் எப்படி சார் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஒரு டாக் வந்து கிரியேட் ஆக்சுவலாக அந்த படம் டேக் ஆஃபே ஆகாது அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரபல ஹோட்டலில் தான் வந்து அவங்க அலுவலகம் அமைச்சிருந்தாங்க. ஒரு ஃப்ளோரே வந்து அந்த படத்துக்கான அலுவலகமாக இயங்கிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அந்த அலுவலகம் இல்லை, செயல்பட இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஓவர் நைட்டில் வந்து அந்த ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து படம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஏன்னா லைக்கா வேறு ரொம்ப சிரமத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இல்லை, படம் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு, நாங்கள் பண்ணுறோங்கிறத காட்டுறதுக்காக இந்த அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு இடத்துல இப்போ ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அது சந்தீப்போட 38வது பிறந்த நாள். அதை முன்னிட்டு 31வது படம் அது. அதனால் சந்தீப் கிஷனோட 31வது படம் அப்படிங்கிற டேக்கோடு அது இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது, உருவாகுது.